சரி நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஹலோ நோபி ரெசிடென்ஸ். ஓ நீங்களா? சொல்லுங்க என்ன விஷயம்? என்னது பேப்பருக்குள்ள வச்சிருந்தீங்களா? தள்ளுங்க தள்ளுங்க சீக்கிரம் தள்ளுங்க. என்ன விஷயம் மம்மி? என்ன ஆச்சு? உங்க அப்பா ஏதோ முக்கியமான மெசேஜ் அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாரா நோபிட்டா? ஆஹா எல்லாமே எரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க கவலைப்படாதீங்க. டோட்டல் ரெஸ்டோரேஷன் லிக்விட வச்சு இத நாங்க சரி பண்ணிடுறோம். என்ன சொல்ற நோபிட்டா? அப்படினா என்னது? டோரேமான் அந்த லிக்விட் என்கிட்ட கொஞ்சம் கொடு. ஓகே ஓகே. டோட்டல் ரெஸ்டோரேஷன் லிக்விட் இது நமக்கான வேலையை செய்யும். பாத்தீங்களா? இது பழையபடியே நல்லா வந்துருச்சு. எரிஞ்சு போன பேப்பர்லாம் திரும்பவும் வந்துடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. எதுல அந்த அட்வர்டைஸ்மென்ட் எழுதி வச்சாருன்னு தெரியலையே. ஜீரோ மார்க்கா? நோபிட்டா என்ன தைரியம் இருந்தா ஜீரோ மார்க் வாங்கிருப்ப. அது வந்து அது என்னடா? எங்க ஓடுற? ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட பேசணும். உனக்கு என்ன பிரச்சனை நோபிட்டா? எப்ப பார்த்தாலும் நீ ஜீரோ மார்க் தான் வாங்குற. அதனால உன்னோட டெஸ்ட் பேப்பரை எரிக்கிற அளவுக்கு வந்துட்ட. இதை என்னால மன்னிக்கவே முடியாது. நீ ஒவ்வொரு நாளையும் இப்படிதான் ஆரம்பிக்கிற. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஒரு நாள் பார்த்தா நீ ஜீரோ மார்க் வாங்கின டெஸ்ட் பேப்பரை குப்பை தொட்டில போட்டு வச்சிருந்த. இன்னொன்னு டெஸ்க் கீழே மறைச்சு வச்சிருந்த. ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றதெல்லாம் கேக்குறியா இல்லையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சே. சரி சரி இப்படியே உட்கார்ந்து இருக்காம முதல்ல போய் படி, புரிஞ்சுதா? விடாம லெக்சரா கொடுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. அவங்க அப்படித்தான். நான் தூங்கலன்னு முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டான நேரத்தில் தூங்கலன்னா உடம்புக்கு கெடுதல். நீ ஃபீல் பண்ணவே மாட்டியா? அப்படின்னா என்னது? ஒரு மனுஷன் தூங்கவே கூடாதுன்னு சட்டம் கிட்ட ஏதாவது போட்டிருக்காங்களா? நான் ஒண்ணு அப்படி சொல்லல. அந்த பாசல் பீஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் கேட்டேன். நான் அதை மறந்தே போயிட்டேன்ல. எங்க தப்பிச்சு போலன்னு பாக்குற? உள்ள போ நோபிட்டா. ஓகே மம்மி. இன்னைக்கு நம்மள பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். நாம நாளைக்கே பார்க்கலாம். சரி கொஞ்சம் டிவி பார்க்கலாம். அடுத்தபடியாக வரும் செய்திகள். முதல் முறையாக ஜப்பானில் ஒரு அரிய வகை எலும்புக்கூடுகளின் டைனோசர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை கண்டுபிடித்தவர் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலை சேர்ந்த சாதாரணமானவர். இவர்தான் அதை கண்டுபிடித்த டிகிசுகி. நம்பவே முடியல. நீங்க எப்படி இந்த இடத்துல அதை தேடலாம்னு முடிவு பண்ணீங்க மிஸ்டர் டிகிசுகி? ஆக்சுவலா முதல்ல நான் அதோட பல்லு மாதிரி இருந்ததை தான் கண்டுபிடிச்சேன். ஆனா இப்போ இவ்வளவு பெருசு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது நான்தான். அது பாசல உருவாக்குனதே நான்தான். எலியாட்டு வரையுமா? என்ன தாப்பறம்னால வேலைக்காகாது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த அற்புதமான மாணவர் டிகிசுகியை காட்டுகிறோம். வருங்காலத்தில் நிறைய சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். என்ன கொடுமை இது? வேலி போட்டு வெள்ளாம பண்ணது இந்த வெள்ளையப்பு. அது தென்னா விட்டா தின்னுட்டு போயிருந்தா அது தென்னையப்பனா? நீ ஐடியா பண்ணிருந்தாலும் அந்த பிளான்